ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். போன எபிசோடில் டின்னை வந்து கத்தியால் குத்தியிருப்பாங்க. இப்போ அவன் அந்த மயக்கத்திலே என்ன நினைக்கிறான்னா, நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒருத்தவங்களோட கடைசி நிமிஷத்தில் கூட அவங்களுக்கு ஹியரிங் சென்ஸ் இருக்குமா. அப்போட்டால் எல்லா லூப்லேயுமே உன்னோட கடைசி நிமிஷத்தில் உனக்கு நான் பேசுனது கேட்டிருக்குமா. டின் வந்து ஃபஸ்ட் டைம் டால்கிட்ட பேசினது, அப்புறம் இந்த கார் ஆக்சிடென்ட், இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணது, ஒன்றா சேர்ந்து ஷாப்பிங் கூட போயிருப்பாங்களே, பர்ஃப்யூம் ஸ்மெல் பண்ணது, அப்புறம் அந்த டவரில் நின்றுட்டு டின் கிஸ் பண்ணது, டின் டாலை காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்குது. இது எல்லாமே அவனுக்கு ஒரு கனவு மாதிரி மறுபடியும் வந்துட்டு போகுது. இப்போ அந்த கனவுலேருந்து எந்திக்கிறான். எந்திரிச்சதுமே ஃபஸ்ட்டு அவனோட ஃபோனை தான் எடுத்து செக் பண்ணி பார்க்குறான். டின் ஏதாச்சும் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கானா இல்லை கால் பண்ணியிருப்பானான்னு. அவன் எப்படி பண்ணியிருப்பான்? அவன் தான் அங்கே ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கானே, அவனுக்கு அப்படி ஆனது இன்னும் டால்க்கு தெரியாது. இவன் நினச்சிக்கிறானா நம்ம கிட்ட பேச பிடிக்கலையோ, அதான் நம்ம கூட பேசாமல் இருக்கானோ நினச்சிட்டு மறுபடியும் சோகமாக படுக்க ஆரம்பிச்சிடுவான். இப்போ ஹாஸ்பிட்டலில் சிங்கு, கேப்பு, விராட் இவங்க 3 பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. விராட் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பான். அது எதனாலனா, நேற்று அந்த நடந்திருக்குமே, டாலை வந்து கத்தியால் குத்திருப்பாங்க, அவங்கள வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்கன்னு. ஆனால் இன்னைக்கு காலையில் நியூஸ் என்ன வந்திருக்குன்னா, சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்கன்னு. உண்மை என்னன்னா, அவங்க தற்கொலை பண்ணியிருக்க மாட்டாங்க. டாக்டர் சாக் அவங்க தான் ஆளை வச்சு கொலை பண்ணியிருப்பாங்க. இப்போ விராட்டுமே அதான் சொல்லிட்டு இருக்கான். ஒருவேளை நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன், அது வந்து டாக்டர் சாக்குக்கு தெரிஞ்சு அவங்க என்னையும் கொலை பண்ணிட்டாங்கன்னா, ஒருவேளை நான் இறந்துட்டேன்னா என்னோட அம்மாவை யார் பார்த்துப்பா? என்னோட அம்மாவுக்குன்னு இருக்குது நான் மட்டும்தான். அதனால என்னால் இதில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பான். சிங்கம் எவ்வளவோ அவனை சமாதானப்படுத்த பார்ப்பான். இருந்தாலும் விராட் வந்து அவனோட முடிவில் வந்து ரொம்பவே தெளிவாக இருக்கான். அங்கேருந்து அதுக்கப்புறம் எழுந்து போகிறான். அவன் அங்கேருந்து போனதும் கேப் என்ன சொல்கிறான்னா, சிங்கு விடுங்க, அவன் போகட்டும், நம்ம வேறு ஏதாச்சும் பிளான் பண்ணிக்கலான்னு. 2 பேரும் ஹாஸ்பிட்டலில் ஒன்றா நடந்து போயிட்டு இருக்கும்போது கேப் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறான். சிங்கு வந்து விராட் கிட்ட நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், எல்லாமே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொஞ்சம் நைஸாக பேசிட்டு இருந்திருப்பான். அதை வந்து கேப் இப்போ சொல்லி காமிச்சிட்டே இருக்கான். எப்படின்னா அவனை ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணுற மாதிரி. சிங்கு அதுக்கு உடனே, இப்போ எதுக்கு நீ இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க? ஏன்னா எனக்கு அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. நீங்கள் வந்து அவங்ககிட்ட ரொம்ப நைஸாக நல்லா க்ளோஸாக பேசுகிறீங்க, ஆனால் என்கிட்ட எப்போ பார்த்தாலும் நீங்கள் எரிஞ்சு விழுறீங்க, அதுதான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குன்னு. ஒரு வேளை உங்களுக்கு அவனை பிடிச்சிருக்கோன்னு இவன் எப்படி கேட்டதும் சிங் அவன் மண்டலி சுண்டி விட்டுட்டு, என்னடா பேசிகிட்டு இருக்க, அவன் எனக்கு தம்பி, சின்ன வயசுலேருந்து நான் அவன் கூட அப்படி தான் பழகிட்டு இருக்கேன், நீ இந்த மாதிரி பேசாதேன்னு. கேப் உடனே பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையேன்னு. சரி எல்லாம் ஓகே, நீ எதுக்கு இப்போ பொறாமப்பட்டுட்டு இருக்க? நீ என்ன என் ஒய்ஃபா? எனக்கும் ஆசை தான், ஒய்ஃபாக இருக்க முடியாதனால தானே நான் இப்படி புலம்பிகிட்டு இருக்கேன்னு கேப் அவனுக்கு தெரியாமல் சைடாக பேசிகிட்டு இருக்கான். சிங்கு உடனே, இப்போ எதுக்குடா நீ இதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்க? ஃபஸ்ட்டு வா, நம்ம எந்த வேலைக்கு வந்தோம் அந்த வேலையை பார்ப்போம் சொல்லிட்டு அதுக்கு கூப்பிட்டு போகிறான். எங்கே வந்திருக்காங்கன்னா, டாக்டர் சாக் அவங்களோட கேபினுக்கு போயிட்டு அவங்களுக்கு தெரியாமல் ஏதாச்சும் எவிடன்ஸ் ஏதாச்சும் அவங்களுக்கு எதிராக கலெக்ட் பண்ணலான்னு. ஏன்னா விராட்டு கூட இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பானே, அதனால இவங்க வேறு ஏதாச்சும் வழியில் கண்டிப்பாக டாக்டர் சாக்கை மாட்டி விடணுமே, அதுக்காக தான் அவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ஃபஸ்ட்டு கேப்பை வெளியில் வச்சுட்டு சிங்கு தான் உள்ளாடி போகிறான். ஃபஸ்ட்டு அவங்களோட லேப்டாப்பை தான் செக் பண்ணி பார்க்குறான். ஆனால் உள்ளே போகணுன்னா பாஸ்வேர்டு என்னமே, இவங்களுக்கு தான் பாஸ்வேர்டு தெரியாதே. அவனும் வெளியே நின்றுட்டு பர்த்டே டேட்டு அது இதுன்னு போட்டு பாருங்கன்னு சொல்கிறான். இவனும் ட்ரை பண்ணி பார்க்குறான்னு எதுவுமே சரியாக வரல. இங்கே ஏதாச்சும் பாஸ்வேர்டு இருக்குமான்னு தேடி பார்க்குறா. பார்த்தா லேப்டாப்புக்கு பின்னாடியே எழுதி வச்சுருக்கான் ஒரு மொக்க பாஸ்வேர்டு. அடைச்சா என்ன வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் ஓப்பன் பண்ணுறான். ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தா இவங்க எதை தேடி வந்தாங்களோ அதுவே அவங்க கண்ணில் மாட்டிக்குது. என்னன்னா போன லூப்பில் கூட இல்லீகலாக நிறைய விஷயம் பண்ணியிருப்பாங்க, அதோட டீட்டெயில்ஸ்லாம் இப்போ அந்த ஃபைலுக்குள்ளே சேவ் பண்ணி வச்சிருப்பாரு. சிங் அதை பார்த்ததும் அவனோட பென் டிரைவில் வந்து காப்பி பண்ண எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கும். ஆனால் அந்த சமயம் பார்த்து அங்கே டாக்டர் சாக் வந்திருப்பாங்க. இன்னும் கேப் அங்கே இருக்கான்னு பார்க்கல. கரெக்டாக ஒரு நர்ஸ் வந்து அவங்க கிட்ட ஏதோ சைன் வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. இவன் வெளியேருந்து சொல்லிட்டு இருக்கான், ஐயோ அவர் வந்துட்டாரு, சீக்கிரமாக பண்ணுங்கன்னு. இவனும் பண்ணிட்டு இருக்கான். கரெக்டாக திரும்பும் போது கேப் என்ன பண்ணிடானா, கேபின்குள்ளே போயிடான். இவங்களுக்கும் ஃபீல் ஆகும், யாரோ இப்போ போன மாதிரி இருந்துச்சு, கன்ஃபார்மாக இல்லை ஆனால் அந்த மாதிரி தோணியிருக்கும். அவங்களும் கேபின்குள்ளே வந்து பார்க்குறாங்க. எல்லாமே எடுத்த மாதிரி அப்படியே தான் இருக்குது, எதுவும் கலைஞ்ச மாதிரி இல்லை. இருந்தாலும் ஒரு டவுட் இருக்குது, யாரோ உள்ளே இருக்கிற மாதிரி. அதனால என்ன பண்ணுறான்னா, சுற்றி முற்றி அப்படியே பார்க்குறாங்க. அப்படி ஸ்டோரேஜ் ரூமுக்குள்ளேயும் போய் பார்க்குறாங்க. அங்கே ஒரு பீரோ இருக்குது, பயவுலையில் அங்கே தான் ஒளிஞ்சிருக்கு சவுண்டு போடாமல். இவருக்கு அதை பார்த்ததும் அது மேலே தான் டவுட் வருது. சரி கிட்டவே பார்க்கலான்னு கிட்ட போகும்போது கேப்புக்கெல்லாம் உயிரே இல்லை. ஐயோ நம்ம மாட்டிருமோன்னு பயத்திலே இருக்கான். பயத்துலேயே என்ன பண்ணுறேன்னா, சிங்குக்கு தோலுக்கு மேலே அப்படியே சாஞ்சிக்கிறான். இந்த டாக்டர் சாக்கோ என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே கிட்ட வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணலான்னு போகும்போது, கடவுள் இருக்காண்டா குமார், அந்த மாதிரி ஒரு நர்ஸ் வந்து கரெக்ட் டோரை ஓப்பன் பண்ணி அவங்க அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. டாக்டர் சாக்கோ எதுவும் கண்டுக்கல, அவங்க பாட்டு கேஷுவலாக போகிறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் தான் சிங்குக்குள்ள, எப்பாடா போனாரே, எப்படியோ நம்ம மாட்டிக்கல, தப்பிச்சிட்டோன்னு ஒரு பெருமூச்சு விடுறான். டீனு இப்போ தான் கண்ணை முழிக்கிறான். கண்ணை முழிச்சதுமே அவனுக்கு அவனோட ஆள் ஞாபகம் தான் போல. உடனே ஃபோனை தான் எடுத்து கால் பண்ணலான்னு போகும்போது
போகும்போது கரெக்டாக அங்கே ஜிண்டா வராங்க. ஜிண்டாவை பார்த்துமே அவனுக்கு செம கோபம். ரொம்ப நாள் கழிச்சு தான் இப்போ அவன் ஜிண்டாவை பார்க்குறான்னு நினைக்கிறேன். இப்போ ஜிண்டா கிட்ட அவன் என்ன கேட்குறான்னா, இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானே, எனக்கு இப்படி நடக்கிறதுக்கும் காரணம் நீங்கள் தானேன்னு. அதுக்கு அவர் பொறுமையாக, இதுக்கு காரணம் நான் கிடையவே செய்யாது, எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான், உன்னோட செயல் மட்டும்தான். இந்த உலகம் ரொம்ப பெருசு, எது என்ன வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கும், அதுக்கு நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது டால் அங்கே வரான். சரி ஓகே, உங்கள் ஃபுட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஜிண்டாவுமே அங்கேருந்து கிளம்புறாங்க. ஜிண்டா அங்கேருந்து போனதுமே டால் கொஞ்சம் தயங்கி என் அம்மா உன்னை பார்த்துட்டு வர சொன்னாங்க, எனக்கு இப்பதான் உன்னைய பத்தி தெரியும்னு. டால் அவனை பார்க்க வந்ததுல டின் முகத்துல அவ்வளவு ஒரு சந்தோஷம். இப்போ அவன்கிட்ட என்ன சொல்றானா, அன்னைக்கு நடந்துச்சுல, நான் அவனை பார்க்க வரலையே, அது ரொம்ப சாரி, என்ன மன்னிச்சுக்கோன்னு. அதுக்கு டாலே, இல்லை நான் தான் உன்கிட்ட சாரி கேட்கணும், நான் தான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன், உனக்கு என்னைய பார்க்க பிடிக்கலன்னு, நீயும் என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு இருக்கான். 2 பேரும் மாறி சாரி கேட்டதுக்கு அப்புறம் டின் அவனாக எடுத்து சாப்பிட்லான்னு ட்ரை பண்ணும்போது அவன் கையில் தான் அடிபட்டுருக்கு. பாவம் வலிக்கும்ல அவனுக்கு, எடுத்து சாப்பிட முடியல. இதை கவனிச்சுட்டாலே இரு உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அவனுக்கு ஊட்டி கொடுக்குறான். டின் முகத்தை பார்க்கணுமே, அவனுக்கு சந்தோஷத்தில் ஒரே பூரிப்பு தான். அன்றைக்கி நைட்டு டால் இதுக்கு டின்னை பார்க்க அந்த டவர்கிட்ட வர சொல்லியிருப்பானா. அவனுக்கு ஆல்ரெடி இந்த ட்ரீமை பற்றி ஒரு டவுட் இருக்குது, இது உண்மையா பொய்யா, எனக்கு இது நடந்துச்சான்னு அந்த குழப்பத்திலே அவன் சுற்றிட்டு இருக்கான். டின்கிட்ட பேசிட்டா எல்லாமே சரியாயிருமே சொல்லிட்டு தான் வர சொல்லியிருப்பான். ஆனால் நடந்ததே வேற. இப்போ அதை தான் சொல்லிட்டு இருக்கான். நான் அன்னைக்கு பார்க்க வந்ததே அதுக்காக தான், இது உண்மையா பொய்யா எனக்கே தெரிய மாட்டேங்குன்னு. அதுக்கு டின் என்ன சொல்கிறான்னா, ஓகே என்னால் இப்போ உடனே உனக்கு ப்ரூவ் பண்ணி காட்ட முடியும்னு. இப்போ உடனே பண்ண முடியுமா? ஆமாம், நீ என் கூட வா, உனக்கு அந்த ஹார்ட் டிசீஸ் இருக்கா இல்லையா நான் செக் பண்ணி பார்க்குறேன், அப்போது நான் சொல்கிறது எல்லாமே உனக்கு உண்மையாக பொய்யா தெரியும். உன்னோட அங்கிளுக்கு கூட இது இருக்குன்னு. இவன் யோசிக்கிறான், நான் என் அங்கிளுக்கு இருக்குன்னு இது வரைக்கும் நான் உன்கிட்ட சொன்னதே இல்லையேன்னு. நீ என்கிட்ட எல்லா லூப்லேயுமே இதை சொல்லியிருக்க, அதனால எனக்கு இது நல்லாவே ஞாபகம் இருக்குது. என் கூட இப்போ வா, ஒன்றா போகலாம், உனக்கு அந்த ஹார்ட் டிசீஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்தா உனக்கு உண்மை எல்லாம் புரியும்னு கூப்பிடுறான். போகிறதுக்கு முன்னாடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணுமே, அதுக்காக எந்திரிச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறான். அவனால் முடியலை. டால் தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் ஷர்ட்டை கலத்தும் போது இவன் ஒரு மாதிரி வெக்கப்படுறான்னு அதை பார்த்துட்டு, என்ன வெக்கப்படுறியான்னு. இல்லை நான் வெக்கப்படலை, ஆனால் இது என்ன ஒரு மாதிரி வியர்டாக இருக்குன்னு. நீ வெக்கப்படாத, நம்ம தான் சின்ன வயசில் ஒன்றா இருந்து குளிச்சிருக்கோமே, இது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குன்னு. சின்ன வயசில் குளிச்சிங்க, இப்போ இல்லையே. டால் ஷர்ட்டை போட்டு விடும்போது டின்னோட பார்வை இருக்கே ஒரு மாதிரி காந்த பார்வை நினைக்கிறேன், பிடிச்சி அப்படியே இழுக்குது டால். அவனும் அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துக்கிறான். எப்போ போல தான் கண்ணு தான் ரொமான்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ அவன் டாலை தான் கூப்பிட்டு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அவனோட ரிசல்ட் என்னன்னு எல்லாமே சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே அவனுக்கு இந்த மாதிரி ஹார்ட் டிசீஸ்லாம் இருக்குன்னு, அதுதான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, கவலைப்படாத நான் இருக்கேன், நம்ம 2 பேரும் ஒன்றா தான் இருக்கும், கண்டிப்பாக நம்ம இதை பார்த்துக்கலான்னு. அதுக்கு டால் கொஞ்ச நேரமாக யோசிச்சுட்டு, ஆனால் இருந்தாலும் இது ஆல்ரெடி முடிவு பண்ணியிருந்தா என்னால் என்ன பண்ண முடியும். ஆமாம் டால், நீ சொல்கிறது எல்லாமே உண்மைதான், இதுலேருந்து யாராலும் தப்பிக்கவும் முடியாது, ஓடவும் முடியாது. ஆனால் உனக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி தரேன், அந்த நாளைக்கா உனக்கு இருக்காதுன்னு. சரிவா, 2 பேரும் பிங்கி ப்ராமிஸ் பண்ணி போன்னு 2 பேரும் பிங்கி ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ டெஸ்ட்டெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் 2 பேரும் வெளியே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. டீன் என்ன சொல்லிட்டு இருக்கானா, இன்றைக்கி நான் என்னோட ஸ்டாஃப் ரூமில் தான் தூங்கணும், என் ஃப்ரெண்டு கிட்ட தான் ஹெல்ப் கேட்டிருக்கேன்னு. உடனே அதுக்கு டாலு, ஓ அப்புறம் நீ ஒன்று பண்ணு, என் வீட்டுக்கு வந்துடுறேன், நீ என் வீட்டுக்கு வந்தால் தான் நான் உன்னை பற்றி கவலைப்பட்டுட்டு இருக்க மாட்டேன், என் கூட இருந்தால் எனக்கும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும்லன்னு. இதே கேப் இருந்து, ஓஹோ கதை 2 பேருக்கும் அப்படி போகுதான்னு. இவங்க 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே குறுக்கால யார் வரானா, மை வரா. மையை பார்த்ததுமே டால் என்ன கேட்குறானா, மை உனக்கு என்னாச்சுன்னு. அவளுக்கு அடிபட்டிருக்கும். அவளுக்கு எப்படி அடிபட்டிருக்கோன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹார்ட் மையோட வீட்டுக்கு போயிருப்பான். எதுக்கு போயிருப்பானா, நீ டால்கிட்ட இனிமேல் பேசக்கூடாது, அவளை பிரேக்கப் பண்ணு அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் சண்டை போட்டிருப்பான். அந்த சண்டையில் மைக்கு கொஞ்சம் லைட்டாக அடிபட்டிருக்கும். அதுக்காக இப்போ ஹாஸ்பிட்டல் செக் பண்ணிட்டு போகும்போது தான் இவங்க டாலை பார்த்துருப்பான். பக்கத்தில் என்ன டின்னுமே இருந்திருப்பான். மைக்கிட்ட அப்படியே இன்ட்ரோ ஆகிக்கிறான். இப்போ டால் என்ன கேட்குறானா, நீ எப்படிமே வீட்டுக்கு போவேன்னு. அதுக்கு அவளுமே, இல்லை என் அம்மா இங்கே தானே இருக்காங்க, நான் என் அம்மாவை பார்த்துட்டு இங்கேயே இருப்பேன்னு. இவங்க இப்படி மும்முரமாக பேசிகிட்டு இருக்கதை டின்னு பார்த்துட்டு, அட பாவிகளா, எங்கேருந்து தான் நீங்கள் வருவீங்க, இப்போ தானே 4 பிக்கப் லைனை போட்டேன், அதுக்குள்ளே உங்களுக்கு பொருட்களையான்னு. இப்போ மையோட நேமை சொல்லி அந்த கவுண்டரில் கூப்பிட்டுருப்பாங்க. மை ஒன்று என்ன பண்ணுறான்னா, டாலையும் சேர்த்து கூப்பிட்டு போகிறா. அதுவும் எப்படி கூப்பிட்டு போகிறான்னா, டாலோட கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறா. வா டால் நம்ம போகலான்னு. இவங்க இப்படி கையை பிடிச்சிக்கிற டால் பார்த்துட்டு, ஐயோ வேணாம், அது ஏன் சொல்லும், நான் தான் அவன் கையை பிடிக்கணும், விட்டுருங்கன்னு மனசுக்குள்ளேயே தான் குமரி அழுதுட்டு இருக்கான். இதை வேயும் அங்கே தானே இருந்திருப்பான். வே இப்போ டின்னை கூப்பிட்டு, இங்கே வாங்க டின் இங்கே வாங்க, அது யாருன்னு. அதுவா, அது டாலோட கேர்ள் ஃப்ரெண்டு. போ, நான் போய் ரூமில் பேசாமல் படுக்க போகிறேன்ட்டு அவன் மூஞ்சு அவனுக்கு ஃபேஸே மாறிடும் பாவம்.
இங்கே மை வந்து டாலை கூப்பிட்டு வந்திருப்பாளே, எதுக்கு கூப்பிட்டு வந்திருப்பானா, எப்படியாச்சும் அவனை சமாதானப்படுத்தி மறுபடியும் டால் கூட ஒன்றாயிரலான்னு. அவள் ஏன் அந்த மாதிரி பண்ணுறானா, ஒரு வேளை இப்போ நம்ம பிரேக்கப் பண்ணிக்கிட்டா அவளோட அம்மாவோட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக எதுவும் டால் பண்ணாமல் போயிடுவானோ, அதுக்காக தான் அப்படி பண்ணிட்டு இருக்கான். ஆனால் டாலுக்கு தான் ஆல்ரெடி எல்லா விஷயமே தெரியுமே, டின் சொல்லியிருப்பானே எல்லா லூப்லையும் என்ன நடக்குமோன்னு. அதனால டால் வந்து இப்போ பொறுமையாக அவகிட்ட, எனக்கு தெரியும் மை, நீ எதனால நீ என்கிட்ட பேசுகிறேன்னு, ஆனால் பயப்படாத, உன்னோட அம்மாவோட மெடிக்கல் செலவு எல்லாமே நான் பார்த்துருப்பேன், நம்ம இனிமேல் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக மட்டுமே இருக்கலான்னு. இதை மையுமே புரிஞ்சுட்டு ரொம்ப தேங்க்ஸ் டால்னு சொல்கிறா. மையும் அந்த அளவுக்கு கெட்ட பொண்ணு இல்லை, ஆனால் இன்னும் அவளோட சிச்சுவேஷன் அப்படி டாலை யூஸ் பண்ணிக்கிட்டா. மை கிட்ட பேசி முடிச்சுட்டு டால் என்ன பண்ணியிருப்பானா, ஆல்ரெடி டின்னை வந்து அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருப்பானே, அதுக்காக ரிட்டன் வந்து கூப்பிட்டு போயிருப்பான். இப்போ அவங்க வீட்டில் ஒன்றா தான், 2 பேரும் இப்போ ஒன்றா தான் இருக்காங்க. ஆனால் டின் வந்து பெட்டில் இருக்கான், டால் வந்து சோஃபாவில் இருக்கான். சோஃபாவில் அவன் படுக்க முடியாமல் உருண்டு பிறண்டுட்டே இருக்கான். இதை வந்து டின் பார்த்துட்டு, நீ வா வந்து என் கூட பெட்டில் படுத்துக்கோ, பெட்டு ரொம்ப பெருசாக தான் இருக்குது, 2 பேரும் தாராளமாக படுத்துக்கலாம், நீ வான்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டுக்கான். இவனுமே அங்கே போகிறான். அவன் பக்கத்தில் படுத்ததுமே, இந்த பெட்ஷீட்லாம் நீ போட்டுக்கோ, ரொம்பவே குளிராக இருக்கு பாரு, அப்புறம் உனக்கு குளிரும்னு சொல்லிட்டு அவனை பார்த்து கவனிச்சுக்கிறான். 2 பேரும் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது டால் என்ன கேட்குறானா, ஆமாம் எத்தனை வாட்டி நீ என்னை காப்பாற்ற ட்ரை பண்ணியிருப்ப? ஓ அதுவா, அதுக்கு கணக்கே கிடையாது, உன்னை எத்தனை வாட்டி காப்பாற்ற ட்ரை பண்ணுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் என் மைண்ட் செட்டில் ஒன்றே மட்டும் தான் இருந்து, உன்னை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு. ஓ அப்போ ஒவ்வொரு டைமும் நான் இறந்து போகும்போது நீங்கள் என் பக்கத்துலேயே தானே இருந்திருப்பீங்கன்னு. அப்போ தான் டின்னும் திங்க் பண்ணி பார்ப்பான், ஒவ்வொரு லூப்லையுமே அவனை காப்பாற்றுறதுக்கு அவன் அவ்வளோ கஷ்டப்படுறது, கடைசி நிமிஷத்தில் கூட இறந்து போயிடுவானே, அவன் கையை பிடிச்சிட்டே அழுதுகிட்டே இருக்குது, என்ன பண்ணு கூட தெரியாமல் டாலை நினச்சி ஃபீல் பண்ணி ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே இருப்பானே, அது எல்லாமே இப்போ திங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அடுத்த டால் என்ன கேட்குறான்னா, உனக்கு இதில் எப்போவாச்சும் டயர்டாக இருந்திருக்கான்னு. டயர்டா, எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்கும், ஏன் தான் இது எனக்கு இப்படி நடக்குதுன்னு தெரில, எனக்குள்ளே ஒரு கொஸ்டின் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும், எதுக்காக இந்த லூப் எனக்காக நடக்குது, ஏன் நடக்குது, இதை போயிட்டு நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன், யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்பேன்னு ரொம்பவே தவிச்சிட்டே இருப்பேன். ஏன்னா இது ஏன் எனக்கு மட்டும் நடக்குது, நான் யாருக்கு அப்படி என்ன பண்ணேன்னு ரொம்ப குழப்பத்தில் பைத்தியம் முடிச்ச மாதிரி இருப்பேன். அப்போ தான் ஒருத்தர் வந்தாங்க. யாரை சொல்கிறேன்னா ஜிண்டா. இவன் ஒவ்வொரு டைமும் கஷ்டப்பட்டு அழுது கிவ் அப் பண்ணும் போதெல்லாம் ஜிண்டாவை வந்து ஹோப் கொடுக்க மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. ஜிண்டா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதை நீ பண்ணி முடிச்சேன்னா இது எதுக்காக நீ பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு கடைசி தான் புரிய வரும்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் அவன் சொல்லிட்டு இருக்கான். அவங்க பேர் கூட ஜிண்டா. நீ கண்டிப்பாக ஒரு நாள் நீ அவங்கள மீட் பண்ணணும், நீ கவலைப்படாத டால், எல்லாமே ஒரு நாள் சரியாகும், கண்டிப்பாக உனக்கும் எனக்கும் ஒரு நல்ல ஃப்யூச்சர் உண்டு, நம்ம 2 பேரும் ஒன்றாவே இருப்போம்னு பேசிட்டு இருந்தவன் அவனை பார்த்து திரும்பி படுத்துட்டு, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன்னு அவன் தான் ஒரு மாதிரி ஒரு காந்த பார்வை பார்ப்பானே, அந்த பார்வையால் பார்த்துட்டே இருக்கான். டால் உடனே என்ன சொல்கிறான்னா, இல்லை டால், எனக்கு வந்து என்னோடய ஹார்ட் வந்து ரொம்ப வேகமாகவே துடிக்குது, நான் என்ன நினைக்கிறேன்னா ஒருவேளை இது ஹார்ட் அட்டாக் இருக்குமான்னு. இவன் பயந்து போய் அவனுக்கு ஹார்ட் பக்கத்தில் கையை வைக்க, இவனும் அதை கையை பிடிக்க, 2 பேருக்கும் அப்படி லைட்டாக டச்சிங்காது, கொஞ்சம் லைட்டாக ரொமான்ஸ் மாதிரி மாறுது, அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. இவங்க கிஸ் பண்ணுறதோட இங்கேயே இவங்க 2 பேரும் ஒன்று சேராங்க. இந்த எபிசோடு முடிஞ்சு. அடுத்தடுத்த எபிசோட் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.